பாவம் என்றால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் செய்கிற காரியங்கள் தேவனுடைய அளவுகோல். தேவன் ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பார். அந்த ஸ்டாண்டர்டை அது என்ன செய்யணும்? மீறணும். இல்லை அவருடைய சட்டத்தை என்ன செய்யணும்? மீறணும். இல்லைன்னா அவருடைய விருப்பத்தை மீறணும். தேவன் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, சின் நேச்சர் இல்லாத ஸ்டாண்டர்ட். தேவன் வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட் என்ன? சின் நேச்சர் இல்லாத ஸ்டாண்டர்ட். அதுதான் பரிசுத்தம் என்று நாம் அழைக்கிறோம். பரிசுத்தம்னா பாடிக்குள்ள என்ன இருக்காது? சின் நேச்சர் இருக்காது. நம்ம பாடிக்குள்ள என்ன இருக்கு? சின் நேச்சர் இருக்கு. பாவத்தோட விதை இருக்குது. அது அப்பப்போ நம்மளை இணைஞ்சிக்கிட்டே இருக்கும், தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ தேவன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காருன்னா, அந்த சின் நேச்சரை என்ன செய்யணும்? பிடுங்கி எடியணும். அது யாரால தான் முடியும்? நம்ம உபவாசம் இருக்கிறதுனாலையோ, நம்ம முட்டங்கால் போட்டு நடக்கிறதுனாலையோ, செருப்பு இல்லாமல் நடக்கிறதுனாலையோ, இல்லை சிலுவை தூக்கிட்டு என்னதையா கொஞ்சம் பேர் மரக்கட்டை சிலுவை தூக்கிட்டே அணிஞ்சிரா அலையிறாங்க. அதனாலையோ அது என்ன செய்யாது? சின் நேச்சர் போகாது. அதனால தான் நாம் பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், சிலுவையினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சிலுவையை நம்புறதுனால இந்த சின் நேச்சரே இல்லாத இயேசு என்ற பெயரிலே மனிதனாக வந்த தெய்வம் இந்த நம்பிக்கையை சாகும் வரை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது உங்கள் சின் நேச்சரை அவர் என்ன செய்கிறாரு? எடுத்து அந்த சரீரத்தை உயிர் தெழுந்த சரீரமாக மாற்றுகிறார். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் அவருடைய சட்டம். இந்த சின் நேச்சர் அவருடைய சட்டத்துக்கு என்ன செய்யாது? கீழ்ப்படியவே. அதனாலதான் பரிசுத்த யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் தெளிவா சொல்லுகிறார். பாவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். வாசிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். யோவான் அங்கே விளக்குறாரு. என்ன விளக்குறாரு? பாவம்னா வேற ஒன்றும் இல்லை, நியாயப்பிரமாணத்தை மீறல, அதான் என்னது? பாவம். அப்போ நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியணும்ல. நியாயப்பிரமாணம்னா என்ன சொல்லுங்க? தேவன் கொடுத்த கட்டளை. அதான் சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. முதல்ல ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணாத. ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை மாதிரி சாமி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாத. எனக்கு ஒரு உருவத்தை என்ன செய்யாத, நீயே உருவாக்காத. என் உருவத்துல தான் நீயே இருக்கிற. உனக்கு ஒரு மூக்கு 2 கண்ணு 2 காது இருக்குல்ல, இது என் உருவம். எனக்கு நான் ஒரு உருவம் செய்யணும்னு நினைச்சு செஞ்ச உருவம் தான் நீ. அப்போ ஆல்டரிங் இந்த இமேஜ். நீங்க எப்பெல்லாம் உங்க பாடியில உங்க இமேஜை ஆல்டர் பண்றீங்களோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக வேற ஆவி என்ன செய்யும்? தங்கும். அதனால உங்க பாடியில என்ன செய்யாதீங்க? ஆல்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இருக்கிறீங்களா ஒரு உருவம். இதுதான் சாமியோட உருவம். சாமி தனக்குத்தானே செய்து கொண்ட உருவம் தான் மனிதன். அந்த உருவத்துல தான் மனிதன் இருக்கிறான். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? இங்க ஒரு காக்கா, குருவி, ஊர்வன, பரப்பனை, கடல்ல வாழ்றது, காத்துல வாழ்றது, தரையில ஊறுறது, இதுல எதையாவது ஒரு உருவத்தை எனக்கு என்ன செய்யாத. இது முதல் கட்டளை. ரெண்டாவது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. எதுக்கெடுத்தாலும் ஒரு தும்மல் போட்டா இயேசுங்கிறது. அந்த நாமத்துக்கு ஒரு மரியாதையே என்ன செய்யிச்சு? இல்லாம போயிடுச்சு. மூ உலகையும் ஆளுகிற நாமம். வானம், பூமி, பூமிக்கு கீழே நரலோகம், பூலோகம், பரலோகம், 3 லோகங்களையும் ஆளுகிற நாமத்தை
வீணிலே வழங்காதிருப்பாயாக. வழங்குகிறீர்கள் அப்படின்னா அதோட வேல்யூவே உங்களுக்கு தெரியல. கீழே விழுந்தா என்னது? இயேசுவே. ரட்சியும். தும்மல் வந்தா, இருமல் வந்தா, தடுமாறி கீழே விழுந்தா, இல்லைன்னா என்ன சொல்றது, எதனா ஒன்று இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஊசி விட போகிறாங்கன்னா ஏசு 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 அப்படி காட்டுறது. அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்க ஏசு 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 ஏசுன்னு அவனை ஒரு ஏற்றிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பயத்தினால் பீடிக்கப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு உண்மையாக அந்த நாமத்தின் மீது என்ன இல்லைன்னு அர்த்தம்? நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதுதான். அந்த நாமத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் தெய்வம் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி சிறைக்குள்ளே பேதுரு போட்டபோது பேதுரு தூங்கி கொண்டிருந்தான் என்பதை போல நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். நீங்கள் அங்கலாய்க்க மாட்டீர்கள். வீணாக தேவனுடைய நாமத்தை என்ன செய்ய மாட்டீர்கள்? வணங்க மாட்டோம். எந்த மார்க்கமும் தர முடியாத ஒரு விடுதலையை இந்த நாமம் வைத்திருக்குது. இந்த நாமம் அப்போஸ்தலர் 4:12 இந்த நாமத்தோட வேல்யூ எழுதுறாங்க பாருங்க. அது நீங்க தெரிஞ்சீங்கன்னா தான் அந்த நாமத்தை வீணில என்ன செய்ய மாட்டீங்க? வழங்க மாட்டீங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாருங்க, நீங்க எந்த கடைக்கு போனாலும் இது என்ன செய்யாது? கிடைக்காது. இந்த நாமத்துல மட்டும்தான் கிடைக்கும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. யானையை ரட்சிக்க மாட்டாராம், பூனையெல்லாம் ரட்சிக்க மாட்டாராம். ஆனால் மனுஷனை ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் வரலாற்றிலே மனு குலத்திற்காக 2024 வருடங்களுக்கு முன்பாக கொல்கதா மலையிலே நிர்வாணமாக்கி கதற அவரை அடித்து மனித உருவம் என்றே தெரியாத அளவுக்கு அவரை உருக்குலைத்து அவரை அப்படியே கொலைக்கருவியாகி சிலுவையில் என்ன செய்தார்கள்? தொங்க விட்டார்கள். அது ரோடு, போறவன் வாரவன் எல்லாம் அணிஞ்சவான் பாப்பான். 33 வயது வாலிபன், யூத வாலிபன். நம்மள மாதிரி இல்லை. யூத வாலிபன் எப்படி இருப்பாங்க? அந்த தங்க கலரில் மின்னிங்கிட்டு இருப்பான். அவனை தூக்கி தொங்க விட்டுருக்காங்க. அப்போ நின்று பார்த்து 2 வார்த்தை இணைஞ்சிடுவான், சொல்லிட்டு அதெல்லாம் அவர் பட்டு அந்த ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அவரை பற்றி அறிகிற அறிவினால் நாமெல்லாம் நீதிமானாகும்படி அவர் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அது எதுக்குன்னா மனிதர்கள் ஆவிக்குரிய இணைப்பை பெற வேண்டும். பிதாவாகிய தெய்வத்தோடு என்ன செய்ய வேண்டும்? இணைப்பை பெற வேண்டும். அப்புறம் செத்து போன உடனே அவங்களுக்கு என்ன செய்யணும்? புது உடம்பு கொடுக்கணும். அது ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ஆன்மாவுக்கு போடக்கூடிய புது ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த நாமம் வானத்தின் கீழே மனிதருக்குள்ளே, அப்படின்னா மனுஷங்களுக்கு ஸ்பெஷல். இந்த நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. கிபி 52 தோமாவினாலே இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ரட்சிப்பை, இந்த நாமத்தை சுமந்து கொண்டு இயேசு ஒன்றும் வேற கண்டத்துல பிறக்கல, நம்ம கண்டத்துல பிறந்தார். ஆசிய கண்டத்திலே பிறந்தார். ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ளவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், விளங்கி கொண்டார்கள். நம்ம ஸ்டைல்ல என்ன செய்யறோம்? விளங்கி கொள்ளுகிறோம். அங்கிருந்து மேற்கு ஆசியால தான் எது இருக்குது? இஸ்ரேலே இருக்குது. நம்ம எங்க இருக்கோம்? தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா. ஆசிய கண்டம் பெருசு. இந்த ஆசிய கண்டத்துல தான் அவர் மேற்க பிறந்தார், நம்ம தெற்க பிறந்திருக்கோம். மேற்க இருந்து தெற்க வந்தார், அவ்வளவுதான். கண்டம் விட்டு கூட கண்டம் வரல. ஒரே கண்டத்துல மேற்க இருந்து எங்க வந்தாரு? தெற்க வந்ததுனால அப்போஸ்தல வழி வந்த அந்த விசுவாசம் நம்மை பற்றி பிடித்திருக்கிறது. இது தேவனுடைய திட்டம். இதை தடுக்க ஒரு மனிதனாலும் முடியாது. ஏன்னா எங்க கிராமத்துக்கு என்னைய எப்படி சந்திப்பார்? வாய்ப்பே இல்ல. ஆனா என்னை என்ன செஞ்சிட்டாரு? சந்தித்து தன்னுடைய ஆவியினாலே நிரப்பி பல போராட்டத்துக்கு மத்தியில் நடத்தி
உங்க முன்னாடி அவரை பத்தி பேசுறதுக்கு அணிஞ்சிட்டாரு, கொண்டு வந்து வச்சிட்டாரு. அப்போ அந்த நாமம் மனிதருக்குள்ளே கட்டளையிடப்பட்டு நமக்கெல்லாம் இணைஞ்சிருக்க புனித தோமாவினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ தோமா செஞ்ச வேலையை ஏமா நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு இந்த நாமத்தோட வேல்யூவே தெரியல. தோசை சட்டி சுட்டா இயேசுவேன்னு சொல்ல தெரியுது. அந்த லெவலுக்கு இப்போ தான் வந்திருக்கியா. வீணிலே இந்த நாமத்தை வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு தெரியல. இந்த நாமத்தை சொன்னால் உலகமும் நடுங்கும். இதை பிலிப்பியருக்கு நிருபத்துக்கு எழுதும்போது 2ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் இந்த நாமத்துக்குரிய வேல்யூ, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய 3 லோகம் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். முழங்கால் யாவும் முடங்கும்னா என்னது, சரண்டர். நீங்கள் அந்த சில கைதிகளெல்லாம் முட்டங்கால் போட்டு பின்னாடி கட் பண்ணி தலையெல்லாம் இணைஞ்சிருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், முட்டங்கால் போட்டுட்டா என்ன அர்த்தம், சரண்டர்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம், சரண்டர்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் முட்டங்கால் போட்டுட்டா பேய்க்கு தெரியும் இவங்க யாருக்கு முன்னாடி இருக்கிறாங்க, இயேசுவுக்கு முன்னாக இருக்கிறாங்கன்னு பேய்க்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, தூங்குனா கூட முட்டங்கால் போட்டு தூங்கிட்டீங்கன்னா அது என்ன செஞ்சிடும், ஓடியே போயிடும். பாடி லாங்குவேஜே தெரியுதுப்பா, மகாராஜா முன்னாடி இருக்கான், அவன் நெஞ்சிருவான், ஓடி போயிடுவான். இப்படித்தான் நிறைய பேர் தப்பிச்சுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த நாமத்துக்கு கீழே தான் எல்லா நாமமும் இருக்குது. சாத்தானும் இந்த நாமத்துக்கு கீழே தான் இருக்கான். அதிகாரமும் இந்த நாமத்துக்கு கீழே தான் இருக்குது. எல்லா நிறைய சின்ன 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 சேப்படி ஆட்களும் இந்த நாமத்துக்கு கீழே தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் இருக்குதுலேயே உயர்ந்த நாமத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். அப்போது இந்த நாமத்தை அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், பேசணும். இடுப்பு வலிக்கு பேசக்கூடாது, கழுத்து வலிக்கு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இடுப்பு வலி கழுத்து வலியெல்லாம் வா 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 வந்து வார் என்ன செய்யணும், வந்து பார் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஆனால் வலிக்கும். அதை வந்திருக்கிற உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கிற வந்த வழியை எலியாகவும் உள்ளே இருக்கிறவரை பூனையாகவும் நினைத்து பாருங்கள். எலி அங்கிட்டு ஆடுற பூனை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓவர் ஆடிச்சுன்னா மீயான்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். எலி இல்லை என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். நீங்கள் பூனைக்கு வேலை இல்லாமல் நீங்களாக வேலை பார்க்குறீங்க, அதனால தான் நீங்கள் டயர்டாகிடுறீங்க. அதனால தான் நீங்கள் என்ன செய்றீங்க, டயர்டாகிறீங்க. டயர்ட் ஆகாதீங்க. பூனையை கொஞ்சம் நினைஞ்சிங்க, திறந்து விடுங்க. இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வைங்க பார்ப்போம், பூனை முழிச்சிடும். பூனைக்கு சாப்பிடும் போது இங்கிட்ட அங்கிட்ட உடச்சுன்னா அதுக்கு என்ன வந்துடும், வந்துடும். ஒரு கத்தும் முடிஞ்சு. உங்கள் வலி எலிலாம் போயிடும், ஓடிடும். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறதே இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, வலி வந்துருச்சா உடனடியாக என்ன செய்யுங்க, சட்டினியை கட் பண்ணுங்க, பட்டினியை போடுங்க, என்ன செய்யுங்க, மண்டையை ஆட்டுங்க, மண்டையை இப்படி இப்படி என்ன செய்யுங்க, ஆட்டுங்க, சரியா போச்சு. இந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம் இல்லை. இந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த நாமம் உங்களை சுற்றி பாளையம் இறங்கும். அந்த நாமம் உங்களை எப்படி காக்கும், வலுவாது காக்கும். அந்த நாமம் உங்களுக்காக என்ன செய்யும், பரிந்து மன்றாடும் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு. அந்த நாமம் இவனை நம்பிட்டான், இவனை நான் எப்படியாவது தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கிற நாமம். சோம்பேறி நாமத்துக்கிட்ட வரல, நீங்கள் இரவும் பகலும் தூங்காத நாமத்துக்கிட்ட வந்திருக்கிறீங்க. இந்த நாமத்துக்கு அந்த வேலை உண்டு. நீங்கள் நம்பிட்டு தூங்குனா கூட அந்த நாமம் என்ன செய்யும், வேலை செய்யும். நீங்கள் நம்பிக்கை வச்சதுனால உங்கள் மேலே உள்ள முழு பொறுப்பையும் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த நாமம் எடுத்து வேலை செய்யும். இந்த நாமம் எடுத்து வேலை செய்யும். ஏன்னா இந்த நாமத்தோட வேல்யூ அப்படி, இந்த நாமத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி.
ஆனால் அது நமக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்ல, புரியறது இல்லை. அதனால நம்ம யாத்தாடி யார் காப்பாற்றுவா, இங்கிட்டும் ரெண்டையும் கூப்பிடுவோம், இங்கிட்டு ரெண்டையும் கூப்பிடுவோம், அங்கிட்டு போய் 2 சோவியை போட்டு என்ன செய்வோம் பார்ப்போம், இங்கிட்டு போய் ஒரு 2 கட்டத்தை கொஞ்சம் நோண்டி கிண்டி 4 பஞ்சாங்கத்தை என்ன செய்வோம் அந்த 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 காலன்ற பின்னாடி திருப்பி போட்டால் அதில் கொஞ்சம் போட்டிருப்பான், அது யாருமா போட்டான், அதை கொஞ்சம் என்ன செய்வோம் பார்ப்போம். ஆண்டவர் பாவத்துக்கு ரெஸ்பான்ஸ் ஆண்டவர் எப்படி பண்ணுறாருன்னா, த ரெஸ்பான்ஸ் டு சின், காட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு சின். சொல்ல ஆள் அனுப்புவார், சொல்ல ஆள் அனுப்புவார். நான் இப்போ சொல்கிறேன்ல, ஓயாமல் வந்து சொல்கிறோம்ல, பார்த்துக்கிட்டே இருப்பார். கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்களுக்கு கோவத்தை அனுப்புவார், ராத் ஆஃப் காட். இப்போ உங்கள் பிள்ளைக்கு சொல்கிறீங்க, கேட்கலன்னா உங்கள் கண் நினைச்சியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மாறுறீங்களா, அதான் அடுத்த ரெஸ்பான்ஸு. இந்த தெருவுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம்ல, ஆமாம் சொல்லிகிட்டே இருக்கோம்ல, நிறைய பேர் காதில் கேட்கும், ஆனால் ரெஸ்பான்ஸே, ஆனால் காட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், ராத்தாப் காடம் அனுப்பிடுவார். அதுதான் ரோமர் 1:18. கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபம். 39 கசையடி நீங்கள் வாங்கியிருந்தா தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க முட்டையிட்ட கோழிக்கு தான் என்ன வலிக்கும், பிட்டாணி வலிக்கும். அப்போ 10 மாதம் சுமந்து பெத்தவளுக்கு தான் வயிறு எரியும் எல்லாம் டைலாக் விடுறீங்களே. உங்களை ஆவியில் பெக்கிறதுக்காக அந்த சிலுவையில் அடி வாங்கினார்ல, அவருக்கு தான் வலி தெரியும். அதனால சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கேட்கலன்னா என்ன வரும், கோபம் வரும். 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதுதான் இப்போ என்னஞ்சிட்டு இருக்கு. அதே வெஸ்ட் ஏசியாவில் என்ன மூண்டுகிட்டு இருக்கு, போர் மூண்டு கொண்டிருக்கிறது. என்ன மூண்டுகிட்டு இருக்க, போர் மூண்டு கொண்டிருக்கிறது. போர்னா என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து வாழுவீங்க, ஆனால் நிம்மதியாக உங்களால் என்ன செய்ய முடியாது, கஞ்சி குடிக்க முடியாது. எப்போ எது எங்கே உடையும்னு யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் உள்ள நீங்கள் உடஞ்சி ஒரே நிமிஷத்தில் மூச்சு போயிடுச்சுன்னா நம்ம பயமே இல்லை, ஒரு விஷயம் இல்லை. ஆனால் கொல்ல மாட்டான், அங்கிட்டாக்க ஒரு குண்டை போடுவான், இங்கிட்டாக்க ஒரு குண்டை போடுவான். நம்மளாம் எப்படி இருப்போம், அப்படியே சாப்பாடு பசிக்கும், ஆனால் சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. அதுக்குள்ளே நம்ம நகண்டுக்கிட்டு இருக்கோம். அவர் எங்கே பிறந்தாரோ, எந்த இஸ்ரவேல் ஜெருசலேமில் பிறந்தாரோ, அங்கே இருந்து என்ன உண்டாகி கொண்டிருக்கிறது, கோபம் உண்டாகி கொண்டிருக்கிறது. புகைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாதிரி நம்ம என்ன செய்யணும், ராத்தாப் காடை பார்த்தாவது கொஞ்சம் கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் என்னது, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு 2 விதமாக இருக்குது. நியாய தீர்ப்பு முதலாவது இந்த பாவ சரீரத்துக்கான நியாய தீர்ப்பு தான் என்னது, மரணம். என்னது, மரணம். அதுதான் எபிரேயர் 9:27 எழுதியிருக்கிறார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்க என்னது, மரணம், அப்புறம் என்னது, நியாய தீர்ப்பு. மரணம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் செத்து போவோம்ல. ஆமாம், இல்லை இருப்போமா, செத்து போவோமா இருப்போமா, செத்து போவோம். ஏசு எதுக்கு தெரியுமா, செத்தா நம்மளை உயிரோடு எழுப்புறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுப்பி அக்னி கடல்ல போகாம அவரோட கூட இருப்பதற்கு. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அதுக்கு மரணம், 2ஆம் மரணம்னு பேர். அதுக்கு என்ன பேரு, 2ஆம் மரணம். முதல்ல சாகிறது இந்த ஆன்மா அந்த உடம்புல இருந்து வெளியே போயிருச்சுன்னா அது முதல் சாவு. அந்த ஆன்மா பேரான்மாவை சேராமல் வேறெங்கோ சென்று விட்டது என்றால் அது 2ஆம் மரணம். மரணம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, பிரிவு என்ற அர்த்தம். மரணம் என்றால் பிரிவு என்ற அர்த்தம். உயிர்த்தெழுதல் என்றால் சரீரமும் ஆன்மாவும் சேர்தல் என்ற அர்த்தம். சரீரமும் ஆன்மாவும் சேர்தல், இதுதான் அர்த்தம். அது என்னமோ ஒன்று நினைஞ்சாதீங்க. ஆமாம், பிரிக்கிறது சேர்க்கிறது, அவ்வளோதான். பிரிக்கிறது சேர்க்கிறது. ஆமாம்,
நம்ம விலை மதிப்பு மிக்கவர்கள். அதனால் அதுக்கு நியாய தீர்ப்பு அப்படின்னா அந்த ஆன்மாவை பேரான்மாவிலேருந்து பிரித்து அக்கினி கடலில் தள்ளி விட்டா அது நியாய தீர்ப்பு. மரணம்னா இந்த சரீரத்திலிருந்து ஆன்மா பிரிகிறது. அப்போ பிரிதல் என்றால் மரணம், உயிர்த்தெழுதல் என்றால் ஆன்மாவும் சரீரம், அது ஸ்பெஷல் சரீரம், வானுலக மேனி, அது எங்கேனாலும் போகும். டக்குன்னு பூட்டிய வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம்? போகலாம். மீன் சாப்பிட்லாம், தேன் சாப்பிட்லாம். என்ன அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கோபம் கேட்காதவங்களுக்கு, சொல் பேச்ச கேட்காதவங்களுக்கு, இந்த நாமத்தை உதாசீனப்படுத்துறவங்களுக்கு, சரி போனா போகுது, காசா பணமா இந்த நாமத்தையும் ஏற்றுக்குருவோம் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உடனே அம்புட்டையும் பாவத்தையும் மன்னிச்சு விட்டுருவாராம். ஃபர்கிவ்னஸ். இப்போ அவருக்கு கோபமா இல்லை அவருடைய மன்னிப்பா அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது, சாமி கையில் இல்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டேன், எல்லாம் சாமி கையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? மன்னிப்பு. ரோமர் 5:8 படி நமக்கு என்ன வந்துருது? மன்னிப்பு வந்துருது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். போதும். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இதான் காடோட ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா மன்னிச்சிடணும். இப்போ மன்னிச்சாச்சு. ஆனால் நீங்கள் யார் கஸ்டடியில் இருக்கிறீங்க? இருளின் ராஜ்யத்து கஸ்டடியில் இருக்கும். அந்த ராஜ்யத்தில் உங்களை என்ன செய்யணும்? மீட்க வேண்டும். அதுக்கு என்ன கொடுக்கணும்? அந்த விளக்கரையை தான் இயேசுவின் ரத்தம். இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? யோவான் 3:16 எழுதி வச்சிருக்குது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். விளக்கரையும் கொடுத்து என்ன செய்யறாரு? வாங்குறாரு. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எதுக்கு கொல்லப்பட்டீங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இப்போ உங்களுக்கு கிரயத்துக்கு கொண்டவர் இன்னொரு ஆடு மாடை மேய விடுவாரா? விடமாட்டாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நீங்கள் தைரியமாக போக வேண்டியதானே, தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர வேண்டியதானே, தைரியமாக அந்த நாமத்தை உயர்த்த வேண்டியதானே. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறீங்க. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நீங்கள் பெற்ற ரட்சிப்பை வெளியே என்ன செய்ய வேண்டியது? கோபுர வாசலாகிய வாயிலிருந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, இதே மாதிரி என்ன செய்யணும்? விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 10 நோயாளிகள் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு என்ன வைத்தாண்டாங்க எதையத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னதான் ட்ரீட்மெண்ட் முன்னாலும் எனக்கு கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யுது. உடனே கொஞ்சம் ஆமாக்கா எனக்கும் இருக்குதுக்கான்மா. இன்னொன்று சொல்லுவோம், உனக்காவது கொஞ்சம், எனக்கு வண்டியாக இருக்குது. அப்படி போக போக அடுத்து என்ன செஞ்சிடும்? கூடிக்கிட்டே போகும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எங்கே போக? ஒரு பில்லி சுனியும் பார்க்க போமா? அந்த நேரத்தில் நீங்கள் போனவுடனே அடைச்சி சரீரத்து ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு? விளக்குறையான் கொடுத்துட்டாரு. ஆமாம், அவரை மட்டும் நம்பு, வரும்பாரு தெம்பு, வராது வம்பு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? கிருபை பொருந்திய ஆறுதல் பொருந்திய வார்த்தைகளை பேசுவோம். அந்த வார்த்தையை நீங்கள் பேசினோன்னு உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியான அவங்க உடம்புக்குள்ளே பாய்வார். அது எப்படிங்க பாய்வார்? பில்லி சூனியம் செய்கிறவன் சொன்னோன்னா அந்த ஆவி உங்கள் வீட்டுக்கு வரலையா? அவன் கொஞ்சம் ஜூனியம் செஞ்சோன்னா உங்களுக்கு பைல்ஸ் வரலையா? வருதுல்ல? வருது. அதே மாதிரி இந்த நாமத்தை சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த சரீரத்துக்குள்ளே பாய்ந்து அந்த பைல்ஸை இல்லாமல் போக பண்ணுவார். ஆமென். அந்த கேன்சரை இல்லாமல் போக பண்ணுவார். ஆமென்.
ஒரு அம்மா சொல்லிச்சு, என்ன நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்படியே சொல்கிறீங்க? நான் கேட்டேன், ஆமாம் அவனும் கண்ணை மூடி தானே வந்து சொல்லிட்டு போனா, எனக்கு முன்னாடி அதை கூப்பிட்டு அவன் வீட்டில் வச்சு கேட்டல அப்படின்னு. அது முழிக்குது, ஐயோ நம்ம நடத்துனது இவருக்கு எப்படி தெரியும், நம்ம நடுராத்திரியில வீட்டில் நடத்தினோம், இவருக்கு எப்படி தெரியும்? அது நெக்குடுன்னு மேலே ஏடி போயிடுச்சு. ஏன்னா அவள் சின்னவ மருமக, மாமியார் வந்து வந்து ஐயா உள்ள வாங்க, உண்மையை எல்லாத்தையும் இணைஞ்சிலுண்டா சொல்ல வேண்டாம், உள்ளே போய் ரகசியமாக சொல்லி நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது. அப்போ என்னன்னா இவங்க சமநிலைமையோடு சம ஸ்டாண்டர்டோடு பார்க்கறது கிடையாது. அசுத்தாவின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறது, பரிசுத்தாவின்னா அவங்களுக்கு எப்படி தெரியுது? இளிச்சவாய் மாதிரியே தெரியுது, அதுக்கு வேற ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறது. இந்த நாமம் நீங்கள் பேசும் பொழுது அவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்லும். அசுத்த ஆவி பாய்ந்து செல்லும் என்றால் பில்லி சூனியம் செய்யும் பொழுது அது ஏவி ஒரு மனிதனை ஏவி, ஏங்க ஒரு பொம்பளை ஏவி வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க, ஏன் பரிசுத்தாவி என்ன செய்ய மாட்டாரா? செய்வாரு. இனி வரப்போது போரு, அப்புறம் இருக்கு பாருங்க அக்க போரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இழுப்பாரு, வர வப்பாரு. ஆமென். அப்பேற்பட்ட காட் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ். இன்னொன்று வருங்க, 1 கொரிந்தியர் 7:23 வாசிங்க. நீங்கள் அந்த நாமத்தை நம்பினதுனால நீங்கள் விலைக்கு என்ன செய்யப்படுறீங்க? கிரயமா கொல்லப்பட்டீர்கள். காடோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் நம்பினது தான் பெரிய காரியம் நினைக்கிறீங்க. உங்களை நம்ப வச்சது யாரே? பரிசுத்த ஆவியானவர். இந்த இயேசு நாமம் நீங்கள் நம்பும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற சின் நேச்சரை என்ன செய்வார்? உறிந்து எடுப்பார். ஆமாம், குதிச்சு பார்த்தாலும் ரொம்ப சங்கடப்படுது. நோ மேன் கேன் கண்ட்ரோல் சின் நேச்சர். ஆனால் இந்த நாமத்தை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அந்த சின் நேச்சர் என்ன செய்யும்? பவாகும், கண்ட்ரோலுக்கு வரும். 7:23 என்ன சொல்லுது? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்க எதுக்கு கொல்லப்பட்டீர்கள்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களை ஒருத்தர் கிரயம் வாங்கிட்டாரு நீங்க நம்பினதுனால. அப்புறம் பொறுப்புதாரி யாரு? இயேசுதான். பொறுப்புதாரி யாரு? இயேசுதான். தகவல் சொல்ல வேண்டியது யார் கடமை? நம்ம கடமை. சாமி வீட்டில் என்ன இல்லை, தேங்காய் இல்லை, நாளைக்கு இல்லை, எனக்கு என்ன வேணும்? தேங்காய் வேணும். இவ்வளோதான் உங்க வேலை. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? சும்மா சொல்லுவோம், சாமி என்ன தரவா போறாரு, தரமாட்டார். ஏன்னா உங்களுக்கு என்ன இல்லை? ட்ரஸ்ட்டு இல்லை. ட்ரஸ்ட்டு இல்லை. அப்போ அதனால தான் இந்த நாமத்தை என்ன செய்றீங்க? வீணிலே வழங்குகிறோம். இந்த நாமத்தை நீங்கள் நம்புனா காட் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. காட் உங்களை மீட்கிறார். காட் உங்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். நம்பலைன்னா கோபம் வருது, நம்பலைன்னா நியாய தீர்ப்புக்கு உங்கள் பேரை இணைஞ்சிடறாரு, எழுதி வச்சிடுறாரு. அப்பேற்பட்ட நாமம், அதான் 2வது சட்டம். இந்த நாமத்தை குசுக்குன்னு நினைச்சக்கூடாது. தும்முறதுக்கு இருமுறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சும்மா தும்முங்க, என்னடா மாடு மாதிரி தும்புறேன்னா அம்மான்னு சொல்லுங்க, அவன் அமைதியாயிருவேன். அப்போ 2வது சட்டம் என்னது? அவர் நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. நீங்கள் நாமத்தை வீணில் வழங்கினீங்கன்னா சொல்லால் என்ன செய்றீங்க? சாமிகிட்ட போய் மாட்டுறீங்கன்னு அர்த்தம். அவருக்கு வேற ஏதாவது ஒரு உருவம், கொக்கு குருவியில் போய் செஞ்சு வச்சிங்க, தவக்கான்னு செஞ்சு வச்சிங்க, நண்டில் செஞ்சு வச்சிங்கன்னா நீங்களே சிக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ 3வது சட்டம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆமாம், ஏதாவது ஒரு நாளை அவருக்கு உரிய நேரத்தை, ஒரு 3 மணி நேரத்தை அவருக்கு என்ன செய்யணும்? கொடுத்துடணும். ஒன்றில் உங்கள் ஊருக்குள்ளே வர்றீங்க, கல்யாணம் முடிச்சு விட்டுட்டு ஊருக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா அவன் முதல்ல எங்கே வரணும்? அந்த புருஷன் பிறந்த வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதுக்கப்புறம் சம்மந்தம் பண்ண வீட்டுக்கு போகணும். மாற்றி போயிட்டான்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். ஆகுமா ஆகாதா? ஆகும். அதே மாதிரி தான் ஓய்வு நாள் ஆயிடுச்சுன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய 3 மணி நேரத்தை கொடுக்காம சினிமா தியேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை என்ன ஆயிரும்? ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் ஓய்வு நாளில் கொடுக்க வேண்டிய டயத்தை என்ன செய்ய மாட்டேங்கியா? கொடுக்க மாட்டேங்கிறோம். வேற எங்கேயோ அணிஞ்சிரியா? கொடுத்துட்றோம். கொடுக்காதீங்க.
அப்படி இருந்து பாருங்க. இந்த நாமம் எப்பேற்பட்ட நாமம் என்று உங்களுக்கு நிரூபணமாகும். ஆமென். அடுத்த சட்டம் என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அற்ப ஆயுசுல போகாம இருக்கணும்னா அம்மா அப்பாவை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கனம் பண்ணணுமா என்னது? மரியாதை கொடுக்கணும். அவருடைய விருப்பம் அறிந்து செயல்படணும். சும்மா அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா அது இல்லை. சும்மா ஒரு தீபாவளிக்கு இதுக்கு ஒரு சேலையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது. அவங்க விருப்பம் என்ன? அவங்க விருப்பம் என்ன? அதை கண்டுபிடிச்சி அவங்க பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் செய்கிறீங்களே, அப்போ தான் உண்மையாகவே அவங்க என்ன ஆவாங்க? இவன் நல்லா இருக்கணும், இவன் பிள்ளைகளாம் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும். அப்போ சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே நடக்கும். அது சட்டம். அவங்க 1000 தவறு செஞ்சிருக்கலாம், அவங்கள நியாயம் தீர்க்கிறது உங்கள் வேலை இல்லை. இல்லை. அவங்கள ஏன் அந்த சூழலில் சாமி வச்சாருன்னு சாமிக்கு தான் தெரியும், உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அங்கே மாட்டாதீங்க. இயேசு சாமி மதம் சார்ந்தவர் அல்ல, மனித வாழ்வில் கலந்தவர், மனித வரலாற்றில் இரண்டர கலந்தவர், மனிதர்களோடு தன்னை இணைத்து அடையாளப்படுத்தி கொண்ட ஒரே தெய்வம் இருக்குமானால் அது இயேசு என்ற நாமம் மட்டும்தான். ஆமென். வேற எந்த தெய்வத்திற்கும் வரலாறு இல்லை. வரலாறுனா என்ன தெரியுமா? அகழ்வாராய்ச்சி. இந்த பைபிள்ல இருக்கிற ஊர்கள்லாம் இன்னும் என்ன செய்யுது? இருக்குது. மலைகள்லாம் இன்னும் என்ன செய்யுது? இருக்குது. அரராத் மலை இன்னும் இருக்குது, நோவா பேலை இன்னும் இருக்குது. எல்லாத்துக்கும் வரலாற்று சான்று இருக்கு. பிலாத்து விசாரித்தது இன்னும் இருக்குது. சிலுவையில் அடியும் என்று சொன்ன அந்த சட்டம் இன்னும் என்ன செய்யுது? இருக்குது. ரோம்ல என்ன செய்யுது? இருக்குது. அப்படின்னா அவர் அம்மா அப்பாவை கனம் பண்ணுன்னா கனம் பண்ண, அம்மா அப்பாவை கனம் பண்ணுன்னா என்னது? சாறு வாடுறது இல்லை. அவங்க மனசில் சில ஆசைகள் இருக்கும், அதை என்ன செய்யணும்? நோண்டி பார்க்கணும். நோண்டி பார்க்கணுன்னா அவர்களோடு பயணிச்சிருந்தா தான் அது என்ன செய்யும்? தெரியும். அவங்க சொல் பேச்சை கேட்டிருந்தா தான் என்ன செய்யும்? தெரியும். அவங்க மூஞ்சி எப்படி இருக்குது, இப்படி இருந்தா என்ன நினைக்குது, இப்படி இருந்தா என்ன நினைக்குதுன்னு என்ன செய்யணும்? தெரியணும். அது தெரியலன்னா நீ கனம் பண்ணலன்னு அர்த்தம். நம்மளுக்கே காசு கொடுத்தவங்க வயசானவொடனே அவங்களோட அதிகமாக காசு சம்பாதிச்சோன்னு உங்க கேடுற மாறிடுமா? மாறாது. நீ 5 லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த அம்மாவுக்கு நீ யார் தான்? பிள்ளைதான். அந்த ஐயாவுக்கு நீ யார் தான்? பிள்ளைதான். அது மனசில் இருக்கணும். இப்போ ஐடிக்கு போயிட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். பணம் இஸ் ஈக்குவல் டு அறிவு இல்லை. பணம் கிவிங் இஸ் ஈக்குவல் டு கணம் அல்ல. கணம் பண்ணுவாயாகனா the will of father and mother என்னங்கிறத என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது வயசானவங்களை அவங்கள வந்து பார்க்கட்டான்னு கேளுங்க, அது எதுக்கப்பா? நீ அங்கேருந்து தொழிலை என்ன செய்ய பாரு, ஒரு 2 காசு என்ன செய்யும்? வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்? வந்து பார்க்கணுன்னு இருக்கணும். அவருக்கு இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? பார்க்க வர வேண்டாம், நீங்கள் என்ன செய்யணும்? ஊன்னு கேட்டு நீங்கள் என்ன செய்யணும்? அவரை போய் பார்க்கணும். அப்பனாதான் அவங்க உள்ள கிடக்கை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். இல்லைன்னா 60 வயசு ஆகும்போது தான் உங்களுக்கு அது அதோட ரகசியம் என்னன்னு தெரியும். அதுக்குள்ள அவர் மண்ணுக்குள்ள போயிருப்பார். அவருக்கு நீங்க என்ன பண்ணிருப்பிய? காரியம் பண்ணிருப்பிய. அதுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுருப்பிய. இப்போ போய் செய்ய முடியுமா? அவருடைய உள்ள கிடக்கைய முடியாது. அவ்வளோதான். அவங்க இடைஞ்சல்லாம் பண்ணுவாங்க, அது அந்த வயசுக்குரிய செயல்பாடு. ஆனால் அவர்களுடைய உள்ள கிடக்க என்ன செய்யணும்? உற்று நோக்கி பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? அற்ப ஆயுசில் நீங்கள் சாக மாட்டீங்க. ஆயுசு கெட்டின்னு அர்த்தம். அம்மா அப்பாவோட டிசைரை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயுசு கெட்டி. வியாதி இல்லாத வாழ்வு நீங்கள் யோகா செய்கிறதுனால வராது. உங்கள் அம்மா அப்பாவோட விருப்பத்தை செயல்படுத்துங்க, ஆரோக்கிய வாழ்வு உங்களுக்கு நிச்சயம். வரலாற்றை நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், எவன் அம்மா அப்பாவுக்கு ஒழுங்காக சோறு ஓட்டான்,
அவன்லாம் எப்படி இருப்பான்? நல்லா இருப்பான். அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? தீர்க்காயுசோட இருக்கும். எவன் பண்ணா அவன் பிள்ளைகளை பாருங்க ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் டபார்னு ஆக்சிடென்ட்ல இணைஞ்சிடும், காணாம போயிடும். இல்லை கால் உடைஞ்சு எப்படி கிடக்கும்? கட்டில் கிடக்கும். நான் சொல்லலை, சட்டம் சொல்லுகிறது. இந்த சட்டத்தை மீறினா அதுக்கு பேர் என்னது? பாவம். நீங்கள் பாவம்னா தண்ணி அடிக்கிறது, 2 பொண்டாட்டி வைக்கிறது, சீட்டாடுறது, ரவுடிசம் பண்ணுறது தான் கண்ணில் வந்து நிற்குது. ஆனால் அம்மா அப்பாவை கனம் பண்ணாதது கண்ணில் வந்து நிற்காது. ஆனால் சாமியோட சட்டம் டப்புன்னு ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும்ல. கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செஞ்சால் போலீஸே அணிஞ்சிடும், பிடிச்சிரும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆமாம், இது நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், இது நமக்கு புரியும். களவு செய்யாதிருப்பாயாக. இதுவும் வந்து போலீஸ் அணிஞ்சிரும், பிடிச்சிரும். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அது நீதிபதி வேலை, வக்கீல் வேலை. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. இங்க அடுத்த இந்த இச்சை பண்றது மூஞ்சில மொழியில தெரியும் பாருங்க, வேற எங்கேயுமே தெரியாது. ஒருத்தி நல்ல சேலை கட்டிட்டு போனா அங்கே ஒரு வெள்ளச்சேலை கிளவி இருந்தால் அவள் கண்ணை மட்டும் நீங்கள் போட்டாடுங்க, ஊமை வெளிகளில் வர்ற கொண்ட அந்த 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 கிளவி கண்ணு மாதிரியே இருக்கும். அவங்க நல்லா இருக்கும் பாருங்க, டக்குன்னு அது கொல்லிக்கண்ணா மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் புள்ள இப்படி போலையே, இவ போயிட்டாலே 4 நாள் பார்க்கும். கொல்லிக்கண்ணு வந்துருச்சு, உங்களுக்கு பாஞ்சிருச்சுன்னா நீங்கள் பொத்தட்டின்னு குப்பரடிக்க விழுந்து நைட்டிலே சுற்றிட்டு அலைவே கொஞ்ச நாள். அதுக்கு ரொம்ப பரம திருப்தி. அப்பா நம்ம போட்ட பொறாம இணைஞ்சிருச்சு, வேலை செய்யுது. இது வர விடாம பாத்துக்கோங்க, இது வர விடாம பார்க்கணும். அது உள்ள இருந்து என்ன செய்யும்? வரும். நமக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கணும், யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆளுகே கொடுத்துடக்கூடாது. நான் மட்டும் நல்லா ட்ரெஸ் போடணும், அடுத்த ஆள் இணைஞ்சிடக்கூடாது, போட்டக்கூடாது. போட்டா என்னால் தாங்க முடியாது. இதுதான் இந்த பிரச்சனை வந்து 195 பேருக்கு என்ன செய்யுது? வருது. இது போலீஸ் வராது, சாமி வருவார். போலீஸாவது வேன் வரும், 2 பேர் சத்தம். இது சத்தம் இல்லாமல் வந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவார். உங்களுக்கு ஒரு வேட்டு இணைஞ்சிருவாரு, வச்சிருவாரு. இதுதான் என்னது? ஹிஸ் லா. பாருங்க, பாவம் என்றால் என்னக்கு எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க. அவருடைய சட்டத்தை மீறினா அது என்னது? பாவம். ரோமன் 3:23 சொல்லுது, எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. எல்லோரும் பாவம் செய்து அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை மீறினால எதை இழந்துட்டோமா? தேவ மகிமைய இழந்துட்டோம். அப்படின்னா அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? எபிரேயர் 2ஆம் அத்தியாயம் 7-8 சொல்றாரு, மனிதனை எப்படி முடிசூட்டினாராம்? கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். அப்ப அவர் சித்தம் உங்களுக்கும் என் மேலையும் கனத்தினையும் மகிமையும் என்ன சொல்றது? முடி சூட்டுது. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மகிமைய இழக்க ரெடியா இருக்கும். தேவனுக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல நம்ம போனா மகிமை வரும்னு தெரிஞ்சா முதல்ல அங்கதான் என்ன செய்யணும்? போகணும். அவருடைய விருப்பம் என்ன? யோவான் 6:40 ஹிஸ் வில். அவருடைய சித்தம் என்ன? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இதான் கடைசி நாளில் என்ன செய்யணும்ல? உயிரோட எழுப்பணும். இதுதான் பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான விளக்கம். இந்த பாவத்தோட ரெஸ்பான்ஸு, காடோட ரெஸ்பான்ஸை பார்த்தீங்க. நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டா அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் எதையும் கொடுக்குறாரு? மீட்பையும் கொடுக்குறாரு. ஏற்றுக்கொள்ளலைன்னா கோபமும் நியாய தீர்ப்பும் என்ன செய்யுது? வருது. சரி, நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம், இல்லை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது,
ஒரு மனிதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப சீக்கிரமா பார்ப்போம். அவனுக்கு மனம் திரும்புதல் வரணும். அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மனம் திரும்புதல் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் மைண்ட். இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இவரை நம்பி இருப்போம், அவர் வழி காட்டுவார் அப்படிங்கிறீங்களா? அதான் என்னது? சேஞ்ச் ஆஃப் மைண்ட். நீங்களா ஒரு வழியை பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது மனிதனுக்கு நல்லமாய் தோன்றுகிற வழி. ஆனால் அந்த வழியை செயல்படுத்தாமல் அவர்கிட்ட உட்காந்து செய்யவான்னா பதில் ஒன்றும் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அப்போ தான் பாப்பார் இவன் நமக்கு மரியாதை கொடுக்குறான், ஆக்டிவேட் ஆயிடுவார் சாமி. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ரிப்பண்டன்ஸ். லூக்கா 13:3. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாம போனா காட் ரெஸ்பான்ஸ் நடக்கும். ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? மனம் திரும்புவீர்கள். மனம் திரும்புவீர்கள். இது முதல் ரெஸ்பான்ஸ். இரண்டாவது, அறிக்கை செய்வீர்கள். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை செய்வீர்கள். எப்படி? பேதுரு போட்ல ஏறி தேவன் அற்புதம் செஞ்சோன்னு பேதுரு என்ன சொன்னான்? நான் பாவியான மனுஷன். அறிக்கை செய்யணும் அவர் சொல்லவே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வீங்க? அறிக்கை செய்வோம். அடுத்து ரோமர் 3:25-26. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமா, விசுவாசிப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், நீ கட்டாயம் பரலோகம் போவ, நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற உறுதி உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வரும். எத்தனை பேர் வந்து குழப்பம், அதுக்கு தான் குழப்பத்தை போய் விட்டுருக்காரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டுமா? மஞ்சள் கலர் சூட்கேஸ் வாங்குங்கள். நீங்கள் நரலோகம் இல்லைணுமா? கருப்பு கலர் சூட்கேஸ் வாங்கினா எங்கே போயிடுவீங்க? நரலோகம் போயிடுவோம். நீங்கள் பெட்டி பிடிக்கலாம் எடுத்து ரெடியாக வச்சிட்டிங்களா? நோ ஒன் நோஸ் அபவுட் ஹெவன் எக்ஸப்ட் ட்ரையூன் காட். ஆமென். சாத்தான் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நரலோகமும் பரலோகமும் காலியாக தான் இருக்குது. பரலோகத்தில் 3 பேர் இருக்காங்க, நரலோகத்தில் யாரும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சீட்டில் போட்டு இடம் பிடிக்கணும்லாம் கஷ்டம் பட வேண்டாம். அழகாக அவர் வருவார். காற்றுல வரும்போது நம்மளை காற்றுல 2 அறை வச்சு கூட்டி போயிடுவார். பூமியில் வரும்போது நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு வர, வா நீ கேட்டுக்கு ஒரு 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 பட்டணத்தை உனக்கு தரேன், கலெக்டராக அனுப்பிச்சிய உட்காந்துக்கோன்னு வாரு. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நீங்களாக செய்கிறதில்ல. நீங்களாக செய்கிறது சட்னி, இட்லி, சாம்பார், அதை நல்லா செய்யுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்து ஒபீடியன்ஸ். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்களா என்ன செய்வீங்க? கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஆசை வரும். அவருடைய கற்பனை என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வரும். இதெல்லாம் நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோன்னு உங்களுக்கு வர்ற ரெஸ்பான்ஸ். நீங்கள் பாவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நற்செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்க? உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணுவோம், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம், ஒபீடியன்ஸை காட்டுவீங்க. இந்த பாவத்தோட வகைகள், ஒன்று ஒரிஜினல் சின். ரோமர் 5:12-19 வரைக்கும் இருக்குது பாருங்க. 12 மட்டும் வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒருத்தன் ஜென்ம சரீரத்துல பிறந்துட்டானாலே அவன் ஆவியிலே உயிரடையாதவன், அவன் பாவ நேச்சர் உள்ளவன். இதை நீங்கள் விளங்கிக்கணும். இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு ஆவியில் என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு. இது எந்த ஆஸ்பத்திரியிலையும் பண்ண முடியாது, எந்த அரசு ஆஸ்பத்திரியிலும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. கேன்சர் இன்ஸ்டியூட்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இது ஹெவன்லி இன்ஸ்டியூட்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். பண்ண முடியும். அது உங்களுக்கு நடந்துருச்சு. ஆமென். அதுக்கே ஒரு அல்லேலூயா சொல்லணும். அதுவே பெரிய விஷயம். அதுக்கு மகிழ்ச்சியவே காணோம். என்னடா எனக்கு முடி வளரணும் ஜெபம் பண்ண முடி வளரலையேன்னு வருத்தம். காலையில் சீப்பை பார்த்து இத்தனை முடி, இதான் வருத்தம், ஹையஸ்ட் வருத்தம். என்ன கிடைச்சிருக்குங்கிறத கருத்து சந்தோஷத்தையே காணோம். நம்மளை மாதிரி துரோகி வேற யாருமே இல்லை. எதை வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கிடுவோம். வாங்கினேன்னு யார்கிட்டையும் நினைஞ்ச மாட்டான், சொல்ல மாட்டோம். 10 ரூபா தொலைஞ்சிச்சுன்னா 100 ரூபா தொலைஞ்சிச்சு. பக்கத்து வீட்டில் 10 பேர், தூரத்து வீட்டில் 10 பேருக்கு ஃபோன் போட்டால் என்ன செய்வோம், சொல்லிடுவோம். ஏக்கா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா, என்னக்கா 10 ரூபா தொலைஞ்சி போச்சுக்கா. அப்போ உடனே கேப்பா, நேற்று உனக்கு 1 லட்ச ரூபா லாட்ரி விழுந்து அதை சொல்லலை அப்படியாக்கா? யார் சொன்னா? தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். நான் இட்லியை மேலே வச்சுட்டு வந்திருக்கேன், போய் பார்க்குறேன் அப்படின்னு நினைஞ்சிருதா, ஓடிடுறது. வர்றதை என்ன செய்யறது கிடையாது, சொல்றது கிடையாது. போறத பெருசா என்ன செய்யறது, விளம்பரம் பண்றது. இதெல்லாம் சின் நேச்சர். நமக்கு யாரும் என்ன செய்ய வேண்டாம், சொல்லி கொடுக்கவே வேண்டாம், நம்மளே என்ன செய்வோம். ஏன்னா நம்ம பிஹெச்டி இன் சின், அதான் ஆதாம்ல இருந்து வந்தது. அதே பரலோகத்திலிருந்து ஒருத்தன் பாவத்தை கொண்டு டவுன்லோட் பண்ணி எங்க இறக்கி விட்டான், ஏதேன் தோட்டத்துல இறக்கி விட்டுட்டான். அதை வாங்கி நம்ம டிஎன்ஏல சேர்த்து விட்டான் பாருங்க. இன்ன வரைக்கும் நம்ம அதை அவுத்து விடுறதுக்கு எக்கச்சக்க போராட்டத்தை போராடிட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்யுது, கேட்க மாட்டேங்குது. அடுத்து ஆக்சுவல் சின், மத்தேயு 15:18-20. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். சும்மா சொன்னேன் கதையெல்லாம் இங்க இல்ல. வாயிலிருந்து ஒண்ணு புறப்பட்டுச்சுன்னா அதுக்கு முன்னாடி அந்த எந்த பஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு, இருதயம்ங்கிற பஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு. டிக்கெட் போட்டு ஆட்களை ஏத்தி வெளியே வந்து வாய் வெளியே இணைஞ்சிருச்சா? சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த கதையெல்லாம் இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வாய் வெளியே வரும். வேற எங்க இருந்தும் அதுக்கு பஸ் ஸ்டேஷனு இல்ல. அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். எங்கேயாவது இன்ஸ்டியூட் வச்சு இதெல்லாம் சொல்லி தராங்களா? இல்ல. ஏன்னா அதுல ஏற்கனவே நம்ம எல்லாம் பிறந்த உடனே பிஹெச்டியோட தான் பிறந்திருக்கோம். யாருக்கும் நம்ம கத்து கொடுப்போமே ஒழிய நமக்கு யாரும் என்ன செய்ய வேண்டாம், கத்து கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா நேர்த்தியா என்ன செய்வோம் பாருங்க. ஆமா, இது அடுத்த டைப்பு. இது இந்த ஆட்டோமேட்டிக்கு டைப்பு. அடுத்து சின் ஆஃப் கமிஷன், ஜேம்ஸ் 4:17, யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல இவனுக்கு உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வேணாம், அவன் என்ன கேட்டானா, அவனா வரட்டும் அப்படின்னு மட்டும் நினைஞ்சாதீங்க. அது ஒரு பாவ கணக்கில் என்ன செய்யும், வந்து நிற்கும். சிலருக்கு 100 ரூபா செய்யணும்னு நினைப்பேன், பக்கத்தில் ஒன்று 50 ரூபா போதாதான் இருக்கும். பாக்கெட்டில் விடுக்கும் 10 ரூபா போதாதான். அவன் என்ன கேட்டானாங்க, பக்கத்தில் ஒன்று சொல்லுவான், நீ என்ன லூஸா, இழிச்சவாய மாதிரி இருக்கா, 10 ரூபா கூட போதும். இன்னொருத்து வயசான கேசு, 10 ரூபா இதுக்கு 10 ரூபா போதாதா. 100 ஆரம்பிச்சு எங்கே போயிடும், 1 ரூபாய்க்கு போயிடும். 100 ஆரம்பிச்சிங்கன்னா 100லே இருங்க. அது உங்களுக்கு பாவமாக என்ன செய்யாது, என்ன படாது. இதெல்லாம் இந்த இயேசுங்கிற நாமம் பூத கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப விவரமான நாமம்.
நம்மளை எப்படி காப்பாற்றுறதுக்கு விலங்கொண்டு வேலை செய்தோ அதே மாதிரி நம்மளை கழுவுறதுக்கும் விலங்கொண்டு என்ன செய்யுது வேலை செய்யும். அதனால தான் அவருக்கு பேர் பரலோக புருஷன், நமக்கு பேர் பரலோக மணவாட்டி. நோண்டி நோண்டி பார்ப்பார், இருதயத்தை நிறுத்து நினைச்சுவார் பாப்பாரு. ரொம்ப பாசம் கொண்ட ஆள். ஏன்னா நமக்கு வகைகள் சின்ன எவ்வளோ வகை இருக்கு பாருங்க. இதில் ஏதாவது ஒரு வகை நமக்கு அடிக்கடி வந்துட்டே போகும். இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன். மத்தேயு 25:41-45 எப்படி ரிதமிக்கு எடுத்துட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா? அது கமிஷன், இது ஒமிஷன். ஒமிஷன்னா செய்யாம விட்டுறது. பார்க்குறது இந்த பையன் என்ன பாவஞ்சானோ அதுக்கு தான் பட்னியாக கிடக்கான், கிடக்கட்டும் அப்படின்ட்டு என்ன செய்யுது. சிறைச்சாலையில் இருந்தால் அவன் ஏதோ வம்புக்கு இணைஞ்சிருக்கான் ஜெயிலில் போய், நம்ம எதுக்கு போய் பார்க்கணும். இப்படி தான் ஏசுநாதர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே பொங்கல். நரகம் மனுஷனுக்கு இல்லை, மனுஷனா போய் அங்கே போய் இணைஞ்சிக்கலாம், படுத்துக்கலாம். நரகம் யாருக்கு? பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் தயார் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காரு சாமி. நீங்கள் அவங்க கூட போய் படுத்துக்கினாலும் படுத்துக்கலாம், அது உங்கள் விரியம். நாங்கள் நரகம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலை, அது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்படலை. நீங்களா போய் இணைஞ்சிக்கலாம், படுத்துக்கலாம், அட்மிஷன் போட்டுக்கலாம். அது நாங்கள் விரும்பலை. நாங்கள் என்ன செய்கிறோம், இயேசுவை ஏற்று இந்த பக்கம் வந்துருங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஆஹா ஊஹூ அப்படின்னீங்கன்னா அங்கே போய் இணைஞ்சிக்கலாம், படுத்துக்கலாம். அதுக்கு நாங்கள் தடையே சொல்லலை. ஆமாம். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். வரவில்லை எல்லாம் இல்லை இல்லை இல்லை. எதையுமே இந்த ஏதாவது ஒன்றாவது நம்ம செய்யணும்ல. எதையுமே நம்ம என்ன செய்யறது கிடையாது. ஆனா எல்லாரும் நமக்கு செய்யணும்னு நினைச்சுவோம், எதிர்பார்ப்போம். இது பேங்க் மாதிரி. நீங்க பணம் போட்டா பணம் என்ன செய்யலாம், செக் கொடுத்து எடுத்துக்கலாம். அக்கௌண்ட்ல பணமே போடாம செக் கொடுத்தீங்கன்னா ஃபைன் போட்டுரும் பேங்க். நியாயப்பிரமாணம் மாறி சுயாதீன பிரமாணம் வந்துருச்சு. நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னது, மன்னிக்கப்படும். இங்க மன்னிச்சீங்கன்னா அங்கிருந்து மன்னிப்பு டவுன்லோட் ஆகும். இங்க செஞ்சீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு என்ன செய்யும், தம்பி உன் பேரை நரலோகத்துல இருந்து எங்க மாத்திட்டோம்ப்பா, பரலோகத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். எங்க வரும், ஆவியில் வரும். உடனே உங்களுக்கு என்ன வரும், உற்சாகம் வரும், உடனே கான்ஃபிடென்ட் வரும். பாவத்தை பார்த்தா அப்படி எட்டி மிதிப்பீங்க, ஃபுட்பால் மாதிரி பாவத்தை நினைச்சுவியா, எட்டி மிதிச்சு உதப்பியா, போல்டாக பார்ப்பீங்க. பயம் என்ன செய்யாத, வராதே, எதிர்த்து பார்ப்பீங்க. சில நாய் பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போதே நமக்கு என்ன வரும், அடிச்சு பின்னாடி 1.5 கிலோவை கலட்டிருமோ. சில நாய் வாழை அப்படி ஒட்டும், நமக்கு என்ன வந்துடும் தைரியம், இன்னும் 2 மினிட் ஆயின்னு கத்துறது. உடனே அது எப்படி போகும், திரும்பி பார்த்துருச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், பயம் வந்துடும். அப்போ பார்க்கறதுக்கே நமக்கு என்ன வரமாட்டேங்குது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு இருக்குது, பார்க்கணும். அதான் ஒமிஷன். அதுக்கு ஒண்ணுமே நம்ம என்ன செய்யறது செய்யறது இல்ல. அடுத்து லெஸ் சிவியர் சின், வீனியல் சின். 1 யோவான் 5:16-17. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்திற்கு ஏதுவல்லாத அப்படின்னா பாவத்துல 2 பாவம் இருக்குது. மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அந்த 2 வகையான பாவமும், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் ஒருத்தன் செஞ்சிருக்கான் அப்படின்னா அவனுக்காக என்ன பண்ணலாம், வேண்டுதல் செய்யலாம். ஒருவேளை சாமி என்ன செய்வார், அவனை மன்னிப்பாலாம். இப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சிருக்கான். அப்போ ஒரு கேள்வி, மரணத்திற்கு ஏதுவான பாவம்னா என்ன? அப்போ நீங்கள் சட்டத்தை திருப்பி பார்க்கணும். ஒருத்தனை கொலை செஞ்சிட்டா அவனுக்கு என்ன, அது கொலை தான் என்னது,
அவனுக்கு என்ன செய்யணும்? மரண தண்டனை கொடுக்கணும். இது யாருடைய ஆதீனத்தில் இருக்குது? பிதா. பிதாவுடைய ஆதீனத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தில் போனீங்கன்னா பிதா என்ன பண்ணுவார்? அப்படி பார்ப்பாரு, பதில் எணிஞ்ச மாட்டார், கொடுக்க மாட்டார். டிஸ்கஷன் ஓடும். என்னப்பா உன் நாமத்தில் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் செஞ்சது என்னஞ்சிருக்கான்? கொலை செஞ்சுருக்கிறான். அவனை என்ன செய்ய? விடுவிக்கலாமா? நீ என்ன நினைக்கிற? ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறீங்க அப்படின்னு நாங்கள் என்ன செய்யும்? பிதா ஆதீனத்தில் உருவாகணும். உடனே ஏசு சொல்லுவார், அது என் காரியம் அல்ல, அது என் காரியம் அல்ல, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி கடவுள்னுவார். ஓகே தம்பி, நீ என்ன சொல்கிற? ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட அவன் வரலாம் சாமி, வந்திருந்தேன்னா அப்போ போட்டு தெளிப்பேன் டிஸ்கஷனே. என்கிட்ட அவன் மாட்டிருந்தா அப்பவே போட்டு தள்ளியிருப்பேன். நீங்க என்ன பிதா என்னையா இது ரொம்ப வேகமா இருக்க, பொறு. ஏன்னா பிதா வண்டி அனுபவிச்சிருக்கிறாரு. ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை சீர்திருத்தம் பண்றது. ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை சீர்திருத்தம் பண்றது. அவர் ஒரு கோலை வச்சுக்கிட்டே என்ன செய்வாரு? செய்வியா இதுதான் அவர் வேலை. நான் சொல்லல. மத்தேயு 12:30-31 வாசிங்க. அங்கே மத்தேயு எழுதுறாரு, ஒருத்தன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு. அவனுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அப்படின்னா இயேசுவின் நாமத்தினாலே நாம் பரிசுத்த ஆவியை வாங்கி பரிசுத்த ஆவியினாலே ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பின்னாடி விழுகிறாங்க? நக்கல் நையாண்டி பண்ணுறது. when the spirit, ஒரு காற்று அடிக்குது, முதல்ல முடி பறக்குது அப்படின்னா காற்று லேசா அடிக்குது, அப்படியே தள்ளுது அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று கொஞ்சம் பலமாக அடிக்கி. நீங்களே காணாமல் போயிட்டீங்க, கோயில்பட்டில் இருந்தாலும் எட்டாயிரத்தில் போய் பொத்துன்னு விழுகிறீங்க, என்ன அர்த்தம்? வேகமாக அடிக்குது. சூறாவளி காற்று சுற்றி அடிக்குதுன்னு அர்த்தம். ஆவினா காத்துன்னு அர்த்தம்யா. ஆவி சர்ன்னு வந்தா ஆட்டுமியா, மரம் ஆடுறத பார்க்கலையா? உங்க மேல காத்து வீசுச்சுன்னா நீங்க பொத்துன்னு நினைச்சுவீங்க, விழுந்துருவோம். விழுவீங்க. லேசா விழுவிக்கிறாரு, கை கால் ஒடிஞ்சிடக்கூடாதுன்னு. ஒரு பாஸ்டர் இப்படி தான் ரொம்ப வீராப்பா இருந்தார், தூக்கி எறிஞ்சாரு, பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் நம்ம தான் பண்ணோம், கூட்டு போனோம் நம்ம தான் கூட்டு போனோம். அதுக்கப்புறம் ஆவியை பற்றி அவர் என்ன செய்யறதில்ல, வாய திறக்கிறது இல்லை. ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. இவர் தண்டனை கதாநாயகன். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. தண்டனை தான். என்னதான்? தண்டனை தான். கில்லிங். அப்போ மரணத்திற்கு ஏதுவான பாவம். இப்ப 1 கொரிந்தியர் 5:5 இங்க பவுல் கொஞ்சம் ஆக்ரோஷமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஆக்ரோஷமா கொடுக்கிறாரு. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சாத்தா வேலை என்ன? சாவுக்கு நேராக அழைத்து செல்வது. ஆனா ஆன்மாவை காப்பாத்திட்டாரு பாருங்க பவுல். இயேசுவின் நாமத்தை நம்பிட்ட சர்ச்சுக்குள்ள இருக்கிற, அதனால ஆன்மாவை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்? பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆனா உன் பாடி என்ன கொடுக்குறேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதிரி சாவுக்கு ஏதுவான பாவங்கள் இருக்குது. அந்த சாவுக்கு ஏதுவான அந்த 16 வாசிட்டீங்களா? அந்த 1 யோவான் 5:16-17. அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. எப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம். பிதா என்னன்னாலும் செய்வாருன்னு அர்த்தம்.
தூக்குனாலும் தூக்குவாரு, போட்டாலும் போடுவாரு. ஓடுவாரு. அது அவர் ஆதீனத்தில் இருக்குது. உங்களையும் என்னையும் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்தது பிதாவாகிய தெய்வம். ஆமென். விடுவித்து எங்கே கொடுத்துருக்காரு? குமாரன்ட்ட கொடுத்துருக்காரு. இந்த குமாரனுடைய வேலை என்ன? அங்கிட்டு இந்த ஆடுக எங்கிட்டு தப்பி ஓடாபடி என்னச்சின்னு வேலையை அடைச்சி பாதுகாத்து கரெக்டாக மேய்ச்சி கரெக்டாக என்னச்சின்னு திருப்பி எண்ணி உள்ளே அனுப்பணும். ஏதாவது ரெண்டு என்ன செய்யும்? சேப்படி வேலை செய்யும், பண்ணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்வார்? போய் ஹோலி ஸ்பிரிட்டுன்னொடனே இது இயேசு மாதிரி தானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆடு ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யும்? சேட்டை பண்ணும். சட்டேர்னு 2 அடி. ஐயோ மாமா, ஐயோ ஓடு. இயேசுன்னா என்ன பண்ணார்? மேலே அடிக்க மாட்டார். எங்கே அடிப்பார்? மெய்ப்பன் பார்த்தீங்களா? அப்புறம் அடிச்சுட்டு இவர் தானே காயத்தை கட்டணும். ஹோலி ஸ்பிரிட் அப்படி செய்ய மாட்டார். சட்டேர்னு நினைச்சுவார், அடிச்சிருவாரு. சொன்ன பேச்சு கேட்டீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் தூக்கி சமைப்பார். சொன்ன பேச்சு கேட்டா தூக்கி சமைப்பாரு. ஆனால் நம்ம அவரையே என்ன செய்வோம்? எள்ளி நகையாடுவோம். ஸ்பிரிட் ஆஃப் காட் சர்ச்சில் இது ஒன்று தான். அவர் வேலை செய்யும்போது அவரை டவுட்டில் பார்த்தா அவர் செவுட்டில் நான் சொல்லலை, மத்தேயு எழுதியிருக்காரு. நான் சொன்னதான் என்ன செய்யாதீங்க, நினச்சிக்காதீங்க. சரி, இதெல்லாம் வகைகள் ஒரு 6 வகை சொல்லியிருக்கேன்னா, ஆரிஜினல் சின், ஆக்சுவல் சின், சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன், லெஸ் சின்னு, மார்டல் சின்னு. அதுக்கு வீனியல் பேர் போட்டிருக்கு, VENIAL அப்படின்னா லெஸ் சிவியர் சின். இது மார்டல் சின்னா சாவுக்கு ஏதுவான பாவம். இப்போ பாவத்துக்கான ரூட் ப்ரைடு, பெருமை. 1 கொரிந்தியர் 13:4, நீதிமொழிகள் 16:18, 1 கொரிந்தியர் 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு இல்லைன்னா பெருமை இருக்கும், பெருமை இருந்தா எது இருக்காது. இது 2 எக்ஸ்சேஞ்சபிள். பெருமை வந்துட்டா எது போயிடும்? யாரையும் உங்களுக்கு நேசிக்க முடியாது. எல்லாரையும் எப்படி தான் பார்ப்பீங்க? அப்படி பார்ப்பீங்க. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? இருமாப்பு. அப்படி அல்ல. அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இருமாப்பு நினைச்சிடும், போயிடும். எல்லாரையும் எப்படி பார்ப்பீங்க? சாந்தமா பார்ப்போம், பார்ப்பீங்க. எதிரியவே எப்படி பார்ப்பீங்க? சாந்தமா பார்ப்போம். வாயா தண்ணி குடிச்சிட்டு போயா அப்படிங்க. அவன் ஐயோ நம்மளை பாத்திரத்தை திருடுறதே நம்மளை, சரி தண்ணி குடிக்குவாங்கன்னு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு போயிடுவான். அன்பு என்ன செய்யும்? சத்துருக்களை நண்பனா பார்க்கும், மாற்றும். அடுத்து கொலோசையன் 3:5, பேராசை. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பொருளாசை உங்க வேண்டுதல். நீங்க ஒரு டேப்ல உங்க ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க 10 நாள். அதை பிறகு போட்டு பாருங்க. அது உங்க தொழில், உங்க மெட்டீரியல் பிளஸிங் பத்தியே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பொருளாசை. பொருளாசையில் இயேசுநாதரும் ஸ்பிரிட் ஆஃப் காடும் எஃபெக்டிவாக என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் லா, பிரமாணம், கலாத்தியர் 6:2 படி கிறிஸ்துவின் பிரமாணம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இப்போ அபிஷேக் வரான், ஒரு பாரத்தோடு வரான். அவன் பாரத்தை என் பாரமாக நினச்சி என் மூளையை சிந்திச்சு அவனுக்கு என்ன செய்யணும்? தீர்வை கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு போகிறேன், நல்ல கேக் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போது என் பாரத்தை அவன் மூளைக்கு சேர்ந்து அவனுக்கு தேர்ந்தெடுக்கிற மாதிரி நல்ல கேக்கை என்ன செய்யணும்? அறிஞ்சவர் வந்துட்டார், அதனால் ஊசி போன கேக்க ஒட்டு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது. முதலாளிக்கு சார்பாக என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. அவன் கிறிஸ்துவின் பிரமாணம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இது உலகத்துக்கு தெரியாது. உலகம் அப்படி செய்யாது. நானே 2 பெட்டி எடுத்து வச்சிருக்கேன், இவ வந்துட்டா போ அப்படி. அதுதான் என்னது? பொருளாசை. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் எங்கெங்க போகிறீங்க? எங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, சரி பண்ண போகிறோங்க. நீங்கள் எங்கெங்க போகிறீங்க? நாங்கள் நற்செய்தி சொல்ல போகிறோங்க. நீங்களே பகலில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது எங்கள் விஷயங்க, இது சாமி விஷயங்க.
நாங்கள் சாமிக்கு செஞ்சுட்டா எங்கள் விஷயத்தை சாமி இணைஞ்சிடுறாருங்க, செஞ்சிருவாருங்க. ஏங்க நேற்று தானே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கோழித்தலையை எரிஞ்ச பில்லிசூனி ஏவி இன்றைக்கி எங்கே போகிறீங்க? நாங்கள் நற்செய்தி சொல்ல போகிறோங்க. உங்களுக்கே நான் ஜூனியம் பண்ணி வச்சுருக்கேனே, உங்கள் வயிறு வீங்கி நீங்கள் செத்து போயிடுவீங்களா? பரவாயில்லைங்க, செத்து போனால் உயிரோட எழுப்ப ஒருத்தர் இருக்கிறாரு. நான் என் வேலையை செய்யணுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுங்க, நான் என்ன செய்யணுங்க? சுவிசேஷம் சொல்ல போகணும். முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சிலுவையில் தொங்குனார் பாருங்க. எனக்காக அழுகாதவில்ல, உனக்காக என்ன செய்ய அழு. ஏன்னா உங்கள் ஆட்கள்லாம் என்னை ஏற்றுக்க மாட்டீங்க, புறஜாதியாக என்னை ஏற்றுக்குருவாங்க. நான் வந்து உங்களை உதன்னு உதைப்பேன். அதனால உன் பிள்ளைக்காக என்ன செய்ய அழு. விவரம் தெரியாமல் எனக்காக என்ன செய்யாத அழாத. அங்கிருந்து கல்யாண பொம்பளையெல்லாம் அழுதாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு வீடு தந்தாங்க. கப்பர்நகூமிலே அவர் என்ன செஞ்சாரு? ஊழிய ஆபீஸு போட்டாரு. அதனால் பொருளாசை அடுத்த ரூட் ஆஃப் சின்னு. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ரூட் ஆஃப் சின், பாவத்துக்கு ஒரு வேர். அப்புறம் கோபம், எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் அது பாவத்துக்கு வேறா அமைஞ்சிரும். கோபப்படுறதுனால உலகத்தை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. விசுவாசத்தினால தான் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். கோபம் அவிவிசுவாசத்தை தட்டி எழுப்போம். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யணும்? ப்ராக்டிஸு பண்ணணும். அடுத்து விளைவுகள், பாவத்தின் விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். அது என்ன செய்யும்? தேவனை விட்டு பிரிக்கும். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. தேவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உண்டு பண்ணிருச்சு. அப்போது தேவன் வர முடியாதுன்னா தேவன் வருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் வருவார். தேவனை பாவம் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. ஆனா உங்க மனசுல ஒரு தப்பெண்ணம் உருவாயிருக்கு பாருங்க, அது குற்ற உணர்வு உருவாது பாருங்க, அது உங்களை தேவன்கிட்ட போக விடாது. அவர் பெட்ரூமுக்கு வந்தா நீங்க கிச்சனுக்கு ஓடிப்பிடுவீங்க, அவர் கிச்சனுக்கு வந்தா நீங்க பாத்ரூம் ஓடிப்பிடுவீங்க. அவர் வெயிட் பண்ணுவார், பாத்ரூம் போயிட்டு வருவார், நீங்க வரவே மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு உள்ள என்ன இருக்குது? ஒரு தப்பெண்ணம், ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் டெத், எபேசியர் 2:1-3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆவியில நீங்க மரணித்து போய் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. தேவன்கிட்ட இருந்து பிரிக்கப்படுவீங்க. அது தேவன் பயந்து, பாவத்தை கண்டு பயந்து இல்ல. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தேவனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நீங்க தேவன்கிட்ட போக மாட்டீங்க. நீங்க 4 பாவம் செய்யுங்க, உங்க பைபிள் வாசிப்பு நின்றும். நீங்க ஆலயத்துக்கு போகணுமான்னு நினைப்பீங்க, லேட்டா வருவீங்க. நீங்க அசட்டையா வருவீங்க. கம்யூனிகேஷன், அந்த பைபிள் படிக்கிறதுக்கு ஈடுபாடு என்ன செய்யாது? வராது. பாட்டு படிக்க வராது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு வரும். அப்படிலாம் வர்றதை நீங்கள் எதிர்த்து நீங்கள் மேலே போனீங்கன்னா நீங்கள் ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் விளைவுகள். அடுத்து ரோமர் 6:21. குற்ற உணர்வு. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. கில்ட், குற்ற உணர்வு, பாவத்தோட விளைவு. அது எப்போ வரும் அப்படின்னா, வேதம் வாசிக்கும்போது, பாட்டு படிக்கும்போது, சர்ச்சுக்கு வரும்போது. சிலர் அந்த குற்ற உணர்வு வந்தோடனே எந்திரிச்சு போயிடுவாங்க, பாத்ரூம் போவாங்க. பாத்ரூம் கொஸ்டில் ஒன்றுக்கு மட்டும் வரும்னு நினைக்கிறீங்களா?
ஒன்றுக்கு மட்டும் வராதே, குற்ற உணர்வும் என்ன செய்யும்? வரும். அது அங்கனக்குள்ளே போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் குத்துறது என்ன செய்யும்? நிற்கும். நீங்கள் அதை தாங்கிட்டு உள்ளே உட்காந்து, ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதை இடித்து போடுங்கன்னா 2 நிமிஷத்தில் மறைஞ்சிடும். அடுத்து நீங்கள் இதெல்லாம் இந்த விளைவுகளெல்லாம் செயல்பட அனுமதித்து செத்தே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் இந்த விளைவுகளெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு பரிசுத்தாவின் உதவி கொண்டு எடுக்க மறந்துட்டீங்கன்னா எங்கே போய் சிக்கிருவியா? ஜட்ஜ்மெண்ட்டில் சிக்கிடுவோம். மத்தேயு 25:41 46 வரைக்கும் பார்த்தோம்ல, ரெவலேஷன் 20:12 15 வரைக்கும் பார்த்தோம்ல, அங்கே போய் சிக்குவியா. இதுதான் பாவத்தோட விளைவுகள். இன்னைக்கு நம்ம பாவத்தை பற்றி ஓவராக இணைஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அதனால் ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்கணும். பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவுக்கு கணம் பண்ணுறது மறக்கவே கூடாது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் என்னுடைய அம்மா அப்பாவை அவர்கள் விருப்பம் அறிந்து நான் செயல்படுவேன் என்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் அறிக்கையிடுகிறேன். ஆமென். எல்லா அம்மா அப்பாவும் என்னை தனியாக வந்து 2 லட்டு வந்து கொடுத்து கவனிச்சுட்டு போங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கர். அம்மா அப்பாலாம் உங்கள் பிள்ளைகளை பல்ல கடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. எல்லாம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் எங்களுடைய பிள்ளைகளை கோபம் மூட்டும்படி கோபத்தோடு பல்லை கடித்துக்கொண்டு நான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆமென். இப்போ குடும்பம் எப்படி ஆயிடுச்சு? குட்டி பரலவங்க மாதிரி ஆயிடுச்சு. இதை மெயின்டைன் பண்ணணும். என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். 2 பக்கம் இருந்து அம்பு வரத்தான் செய்யும். அப்பப்போ அறிக்கை செய்து தெம்ப இணைஞ்சிக்கணும், கூட்டிக்கணும். டைப்ஸ் ஆஃப் சின் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? பாவத்துக்கு தேவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன செஞ்சோம்? என்ன ரெஸ்பான்ஸ்? ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களை மீட்பார். ஏற்றுக்கொள்ளாவிடில் எதங்க? இயேசு நாமத்தை தான். ஏற்றுக்கொள்ளாவிடில் அவர் கோபம், நியாய தீர்ப்பு. 2 மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது என்னென்ன ரெஸ்பான்ஸை செய்கிறான்? அறிக்கை விடுகிறான், கன்ஃபஷன், விசுவாசிக்கிறான். என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். அடுத்து இன்னும் 2 ஒபீடியன்ஸ். அப்புறம் இன்னொன்று ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதல், அறிக்கையிடுதல், விசுவாசித்தல், கீழ்ப்படிதல். இந்த 4 விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் இயேசுவை ஏற்று தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹியூமன். இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா இந்த நாளையும் என்ன செய்கிறாரு. விளைவுகள் என்னன்னு பார்த்தோம். தேவனிடத்திலிருந்து பிரிகிறது, ஆவியில மரணம் அடைவது, அப்புறம் நியாய தீர்ப்புல போய் சிக்கிறது, அப்புறம் இன்னொன்று குற்ற உணர்வே. இதெல்லாம் விளைவுகள், பாவத்தோடைய விளைவுகள். பாவத்தோட வேர் காரணங்கள், ரூட் காஸ் என்னென்ன? பெருமை, பேராசை, இச்சை, கோபம். இந்த 4 எழுதி வச்சுக்கணும். இது 4 ஒரு நாள், இந்த 4ல் ஏதாவது ஒன்று நம்மளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். இதை டீல் பண்ணணும் கரெக்டாக. சரியா? இதுதான் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி. டீலிங் த பாடி, டீலிங் த சோல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரியல் கிறிஸ்டியானிட்டி. இட் இஸ் நாட் ரிலிஜியானிட்டி. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தையும் விசுவாசித்து உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆன்மாவையும் கையாளுவது தான் எது? மெய் கிறிஸ்தவம். அல்லேலூயா. ஹல்லேலூயா.